அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். முடிந்தவர்கள் கீழே ஒரு விரிப்பு விரித்து இந்த தியானத்தில் பங்கேற்க அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகு தண்டுவிடம் நேராக இருக்கட்டும். அப்போதுதான் நல்ல முறையில் தியானம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். மெதுவாக கண்களை மூடியவர்களாக உங்களுடைய மூச்சு காற்றை கவனியுங்கள். உங்களுடைய மூச்சு காற்றிலே உங்கள் கவனத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்துங்கள். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் உங்களுடைய முழு கவனத்தை உங்களுடைய மூச்சு காற்றிலே வையுங்கள். இப்போது ஒலிக்கப்படுகிற அந்த பஜனோடு சேர்ந்து அந்த பஜனை மனதுக்குள்ளே பாடியவர்களாக உங்கள் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி கடவுளை புகழ்ந்து இந்த தியானத்தை ஆரம்பிப்போம். வார்த்தையே என் வாழ்வாகுமே, வார்த்தையே என் வாழ்வாகுமே, வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. இருளில் நான் நடக்கும்போது, அருளை நான் இழக்கும்போது, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. இருளில் நான் நடக்கும்போது, அருளை நான் இழக்கும்போது, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. தூர நான் செல்லும்போது, துயரினில் வாடும்போது, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. தூர நான் செல்லும்போது, துயரினில் வாடும்போது, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. நம்பிக்கை இழக்கும்போது, நலங்களை துறக்கும்போது, உன் வார்த்தையே என் வாழ்வாகுமே. பஜனோடு சேர்ந்து கடவுளை புகழ்ந்து பாடிய நாம் மூச்சு காற்றை கவனியுங்கள். ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது 5 எண்களை எண்ணுங்கள். அதன் பிறகு ஒரு 5 எண்கள் கால அவகாசத்துக்கு அந்த மூச்சு காற்றை உங்களுக்குள்ளே வையுங்கள். அதன் பிறகு அதை பொறுமையாக வெளிவிடுங்கள். பொறுமையாக மூச்சு காற்றை உள்வாங்குங்கள். உங்களுக்குள்ளே தங்க வையுங்கள். பொறுமையாக வெளிவிடுங்கள். மூச்சு காற்றில் முழு கவனத்தோடு பொறுமையாக உள்வாங்குங்கள். உங்களிலே தங்க வையுங்கள். பொறுமையாக வெளிவிடுங்கள். உள்வாங்கி உங்களிலே தங்க வைத்து பொறுமையாக வெளிவிடுங்கள். இதே போல 4-5 முறை
முழுமையான கவனத்தோடு மூச்சு காற்றை உள்வாங்கி உங்களிலே தங்க வைத்து அதன் பிறகு அதை பொறுமையாக வெளிவிடுங்கள். இறுதியாக இந்த முறை முழுமையாக ஆழமாக உங்கள் மூச்சுக்காற்றை உள்வாங்கி உங்களிலே தங்க வைத்து பொறுமையாக வெளிவிடுங்கள். பொறுமையாக கண்களை திறந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருவத்தை உற்று நோக்கி, கடவுளை இந்த நாளை தந்ததற்கு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். அன்புள்ளங்களே, இன்றைய தினத்திலே திருப்பாடல் 139 தியானிப்போம். என் உள் உறுப்புக்களை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. என் அன்பு மக்களை, கடவுள் படைத்த படைப்புகளின் மேன்மையான படைப்பாக மனிதராகிய நம்மை படைத்தார். அந்த மனிதர்கள் படைத்த படைப்புகளிலும் நம்மை வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு நம்மை படைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நமது கடமையாகவும் அவரது விருப்பமாகவும் இருக்கிறது. படைத்த படைப்புகளிலே மேன்மையான படைப்பாக படைத்த நம்மை ஏனோ தானோ என்று சொல்லி படைக்கவில்லை. மாறாக, எனக்கு இப்படித்தான் முகம் இருக்க வேண்டும், என் கரங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், என் கால்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய உயரம் இப்படித்தான் இருக்க வேண்டும், என் கண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய கலர் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்கள் யாராக இருக்க வேண்டும், நாம் பிறக்கப் போகிற ஊர் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சுற்று சூழ்நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு செய்துள்ளார். நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக நம்முடைய பெற்றோர்களும் தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக கடவுள் நிர்ணயம் செய்திருக்கிறார். இந்த மகன் அல்லது இந்த மகள் இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த உருவத்திலே, இந்த வடிவத்திலே, இந்த கலரிலே, இந்த உயரத்திலே, இந்த பெற்றோருக்காக இந்த வீட்டிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு செய்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய உருவத்தையோ, நம்முடைய கலரையோ அல்லது நம்முடைய உறுப்புகளையோ வெறுத்து ஒதுக்காமல், என் கடவுள் எனக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிற கொடை இதுதான் என்று சொல்லி உங்களையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதர சகோதரிகளையும் கடவுள் எனக்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிறவர்கள், இந்த உறவுகள் என்று சொல்லி முழுமையாக ஏற்று அவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கென்று சொல்லி கொடுத்திருக்கிற உங்கள் பெற்றோரோடு, உங்கள் சகோதர சகோதரிகளோடு, உங்களுடைய வடிவத்தோடு, உங்களுடைய உடல் உறுப்புகளோடு அவரை மகிமைப்படுத்துங்கள்.
இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக அமையட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.